அவன் மகன் இவன் களம் வேறு காலம் வேறு. அவன் சீருடை அணிந்து ஆயுதம் தூக்கினான். நாங்கள் சீருடை இல்லாது அறிவாயுதம் தூக்குகிறோம். நோக்கம் ஒன்றுதான், என் இனத்தின் விடுதலை. அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சியுறும் போது எவரும் எதிர் நிற்க முடியாது. நாங்கள் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்ட இனம், அதிலும் அடிபட்ட புலி வெறி கொண்டு எழுச்சியுறும் போது யாவரும் எதிர் வராது. இதுதான் இங்க போர். இந்த தேர்தல சண்டை இதான் தம்பி, இதான் நடக்கும். என் ரத்த சொந்தங்களே, என் கனவை சுமந்து போகிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, சாதி பார்ப்பவன், சாதியை காக்க நினைப்பவன், சாதியை பார்ப்பவன் ஒரு பக்கம் இருக்கட்டும், சாதிக்க துடிப்பவன் நம் பக்கம் நிற்கட்டும். மதம் பெய்து காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பவன் எப்பக்கமும் நிற்கட்டும். அதையும் விட புனிதமானது மனிதம், அது வேண்டும் என்று நினைப்பவன் நம் பக்கம் நிற்கட்டும். அதுதான் இங்கே. நீங்கள் மிகப்பெரிய கனவை சுமந்து நிற்கிறீர்கள், உங்களையே அறியாமல். உங்கள் முன்னவர்கள் தூக்கி சுமந்த பெருங்கனவை உங்களை அறியாமல் உங்களுக்கு மரபணியிலே கடத்தி இருக்கிறார். கடத்தியவன் யார்? நம் உயிர் தலைவன். அவனுக்கு கடத்தியவன் யார்? அவன் முன்னவர்கள். அவனுக்கு கடத்தியவன் யார்? அவன் முன்னவர்கள். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமோ இல்லையா? எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கும் இங்குற்ற திராவிட நரிகளால் தொல்லையா? ஏன் இவன் பாரதிதாசனை போற்ற மாட்டான்? ஏன் இவன் பாரதியை போற்ற மாட்டான்? போற்ற மாட்டான். ஏன்? தமிழை பாடினான், தமிழுக்காக பாடினான், தமிழருக்காக பாடினான். அவன் பிடிக்காது, அது ஒழிக்கணும். சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம். அந்த நரி எந்த நரின்னு நீங்க கேட்பாக்கணும். இல்ல அவன்கிட்ட தான் கேளு. சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழர் அரசு, பொங்கும் உணர்வில் எழுந்தமிழர் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். அந்த போர் எந்த போர்? திராவிட அக்க போர், தமிழ் தேசிய இன விடுதலை போர். ரெண்டு கடையில் தாண்டா சண்டை.